நேரசைனா என்னது? நேரசையை தான் நேர்ன்னு சொல்லுவோம், நிறையசைய நிறைன்னு சொல்லுவோம். குறில் நேரசை குறில் தனித்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ நெடில் தனித்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ வருவது நேரசை. எடுத்துக்காட்டு: பா குறில் எழுத்து, குறில் தனித்து வந்தாலும் பா இல். இல்னா ஒற்றெழுத்துனா என்னது? மெய்யெழுத்து. பா இல் பல், அப்படி ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. பா நெடில், நெடில் பால், நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்ததுனால இது நேரசை, நேர்ன்னு சொல்லுவோம். நிறையசைனா அதை நிறைன்னு சொல்லுவோம். அது நிறையசைனா இரு குறில் இணைந்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ குறில் நெடில், முதல்ல குறில் எழுத்து ரெண்டாவது நெடில் எழுத்து வந்து இணைந்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ வருவது நிறையசை. எடுத்துக்காட்டு: கடை கடாயும் கடம், இரு குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு. கடா முதல்ல குறில் ரெண்டாவது நெடில், குறில் நெடில் இணைந்தோ கடாம், குறில் நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு கடாம். இதானது? இது நிறையசை. இனி வாய்ப்பாடு. இதுக்கு வாய்ப்பாடு தனியாக இருக்குது, இதை படித்தாதான் அழகிட்டு வாய்ப்பாடு எழுத முடியும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இன்னும் இது வந்து இனி இன்னொரு நேர் கூட சேர்ந்து வந்தால் இதை மாக்காய் வரும் சேர்ந்து. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய்.